உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. படையப்பாலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரே திருவிழா கோலமாக இருந்துச்சு. அதாவது பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அது ஒரு மாஸ் மெகா ஹிட் படம் படையப்பா. படையப்பானா அடையப்பா என்ன பிரமாதமாக இருக்குங்கிற அளவுக்கு அன்னைக்கு பேசினாங்க. அவங்கெல்லாம் இப்போ தியேட்டரில் போய் பார்க்குறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியுது. அது பண்ணி அன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சா, இதோட மாசா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இன்னைக்கு ரீரிலீஸினுடைய ப்ளஸ். இந்த மாதிரி மாஸ் ஆர்டிஸ்டோட படங்களை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதில் நீலாம்பரி கேரக்டர் வந்து சாகடிக்கப்படுறாங்களே, செத்துடுறாங்களே, எப்படி அதை வந்து 2 டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னும் போது KS ரவிக்குமார் சொல்கிறார், சார் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் என்கிட்ட பொறுப்பு விடுங்க சார். அதாவது அந்த நீலாம்பரி கேரக்டர் மறுபடியும் வேற வடிவத்தில் அது எப்படி கொண்டு வரலாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். படையப்பா 1 அப்போ ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். அப்போ படையப்பா 1 எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எல்லா தரப்பினரும் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா, இந்த படத்தினுடைய கதையை வந்து இன்னமும் ரசிக்கிறாங்களா, இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளை இன்னமும் ரசிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த பல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ரஜினியை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் மென்டலாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். யாராக இருந்தாலும் என்னென்னா, நம்ம ஏன் காத்திருக்கணும், நம்ம வீடு இந்த தெருவில் இருக்கு, நான் போறதுக்கு ஏன் தடுப்பு, எதுக்காண்டி தடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அது வந்து ஒரு ஈகோ டச் பண்ற பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனால ரஜினி என்னன்னா அப்படின்னா, அந்த 96 எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அப்ப வெளிப்படையாவே வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தார். சில அரசியல் காரணங்கள்னால வெளிப்படையாவே ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தார். அந்த தடவை வந்து அந்த அம்மையார் ஆட்சியிலேருந்து வீழ்க்கப்பட்டார். அது கலைஞர் ஆட்சி வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு அது பலமான ஒரு குரலாக பார்க்கப்பட்டது. ரஜினியுடைய குரல் வந்து பார்க்கப்பட்டது. எப்படி சொல்ல, அருணாச்சலம் பார்ட் 2 பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருணாச்சலம் பார்ட் 2ல வந்து ரஜினி நடிக்கலை. அதில் வந்து ராகவா லாரன்ஸ் நடிச்சிருந்தாரு. அது வந்து சரியாக கதையமைப்பு இல்லாமல் அது வந்து ஏனோதானோன்னு எடுத்ததுனால தான் அது தோல்வியாச்சு. அது ஸோ அன்னைக்கு வந்து சங்கர் வந்து என்ன பேசியிருந்தார் அந்த படத்துல அப்படின்னா, லஞ்சம் ஊழலை பத்தி பேசியிருந்தார். அன்றைய நிலைமையில அது ஒரு அழுத்தமான கதையா இருந்துச்சு. உண்மையா வந்து சங்கரோட படத்திலேயே ஒரு பெஸ்ட் படம்னா இந்தியன் நம்ம சொல்லலாம். எல்லா தியேட்டர்லயுமே தியேட்டர்ல படம் போட்டுறாங்க. அன்னைக்கு 100 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு, 300 நாள் ஓடிச்சு. இன்னைக்கு ஓடலையே. இன்னைக்கு வந்து 4 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு 4 வாரம் ஓடுறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, அதாவது இந்த கருத்து எப்படின்னாமா, இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இது OTT மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய லாபம் வருது. அதாவது தயாரிப்பாளராக ஆஸ் அ ப்ரொடியூசராக அந்த OTTயில் வர அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக வருது. அது வந்து 4 வாரத்தில் நாங்கள் போட்டால் தான் வாங்குவோன்னு அவங்க டிமாண்ட்ஸ் போட்டு தான் வாங்குறாங்க OTT சேனல்ஸ். இப்போ ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம், அந்த கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ வந்துச்சு. அந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? நம்புவீங்களா? கோடிகளில் எடுக்கப்பட்ட படம். எனக்கு தெரிஞ்சு 15 கோடி ரூபா கிட்ட செலவழிச்சு எடுக்கப்பட்ட படம். தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷனே 30 லட்சம் தான், வெறும் 30 லட்சம். இது எங்கே போய் முடியும்? இது எப்படி வந்து சினிமா நல்லா இருக்கும்? பெரிய படங்கள் அது வசூலில் பண்ண சாதனைகளை விட சின்ன சின்ன படங்கள், நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், பார்க்கிங் சொல்லலாம், லப்பர் பந்து சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம், குடும்பஸ்தன் சொல்லலாம், கட்டாக்குச்சி சொல்லலாம், வாழை சொல்லலாம், பைசன் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, லவ் டுடே சொல்லலாம், டியூட் சொல்லலாம், அதே மாதிரி வந்து டிராகன் சொல்லலாம், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் சொல்லலாம். சின்ன சின்ன படம் தானே இதெல்லாம். இந்த படம்லாம் ஓடி இருக்கா இல்லையா? இந்த படம்லாம் வசூல் அள்ளி இருக்கா இல்லையா? ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். படையப்பா ரீரிலீஸ்க்கு முன்னாடி ரஜினி அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. அதில் அவர்கள் மணிவண்ணனோட அவரோட நடிப்பை பார்த்து சிவாஜி அவர்களே பயந்தாரு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு சார். ஸோ இதில் திரும்ப படையப்பா 2 எடுக்கிறாங்கன்னா அது எப்படி அமையும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை பழைய நடிகர்கள் எல்லாருமே இதில் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இந்த படையப்பா ரீரிலீஸ் பற்றி பேசிடுவோம். இந்த படையப்பா ரீரிலீஸ் வந்து வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி ரஜினியோட பர்த்டே, அதாவது 75வது பிறந்த நாள்.
ரஜினி சினிமா துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார். ஸோ அதை சிறப்பிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் படம் அதை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பாஷா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஏன்னா வந்து ரஜினி கேரியர்லேயே ஒரு சூப்பர் பெஸ்ட் படம்னா பாஷா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படையப்பா ஒரு பெஸ்ட் படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பெஸ்ட் படம். அதாவது ஒரு செகண்ட் ஹாஃப்ல ரஜினி நடித்த படங்கள்ல இது மூணையும் மிகப்பெரிய ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம்னு சொல்லலாம். படையப்பாலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரே திருவிழா கோலமா இருந்துச்சு. அதாவது பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அது ஒரு மாஸ் மெகா ஹிட் படம். அந்த படத்துல வந்து ரஜினியும் அந்த ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த நீலாம்பரி கேரக்டர் அவங்க போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அது ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். ரஜினி சாரும் பண்ணியிருப்பாரு, ரம்யா கிருஷ்ணனும் பண்ணியிருப்பாங்க, சௌந்தர்யாவும் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அந்த படத்தில் நடித்த எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அது அதாவது ரஜினி ரசிகர்களால் மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் படையப்பானா அடையப்பா என்ன பிரமாதமா இருக்குங்கிற அளவுக்கு அன்னைக்கு பேசினாங்க. அந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரஜினியுடைய படத்தை மறுபடியும். இந்த ரீரிலீஸ் அந்த கல்ச்சர் வந்து சமீபத்தில் வந்துருச்சு. கில்லி அந்த எல்லா படங்களுமே இப்போ அஜித்தோட படம், விஜயோட படம் எல்லாமே ரீரிலீஸ் ஆகுது. அந்த வரிசையில் ரஜினியுடைய படையப்பா நேத்திக்கு வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினியோட பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஒரு ரீரிலீஸ் படம் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வசூல். ரீரிலீஸ் படம் கிட்டத்தட்ட 350 தியேட்டர்களில் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா மாநிலங்களையும் ரீரிலீஸ் பண்ணி அங்கேயுமே ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்கு, நல்ல ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு. ரசிகர்கள் வந்து தியேட்டரில் வந்து அந்த படத்தை வந்து பெரிதளவில் என்ஜாய் பண்ணாங்க. அதாவது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு தியேட்டரில் பேனர் கட்டுவாங்க, எந்த அளவுக்கு வந்து கொடி கட்டுவாங்க, எந்த அளவுக்கு வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க நேத்திக்கு. ஸோ அப்படி வந்து கொண்டாடுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விட அந்த படத்தில் நடித்த ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் அப்படின்னா அது 50 வருஷமா அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. 50 வருஷமா வந்து திரைத்துறையில் வந்து அவரை மிஞ்சி ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். மிகப்பெரிய சம்பளம், மிகப்பெரிய பிஸ்னஸ் அவரோட படத்துக்கு, மிகப்பெரிய ஓப்பனிங் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ஒற்றை மனிதன் ரஜினிகாந்துக்காண்டி வந்த கூட்டம், ரஜினிகாந்துக்காண்டி வந்த ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்காதவங்க இருப்பாங்கல்ல, மேபி இந்த 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த படத்தை வந்து பல தடவை வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, இந்த சேட்டலைட் சேனல்ஸ்ல பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க, தீவிரமான ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த படையப்பான்ற படம் இப்படி பிரமாதமாக இருக்கே, இவ்வளோ மாசாக இருக்கே, இது அன்னைக்கு தியேட்டரில் எப்படி இருந்திருக்கும், ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் என்ஜாய் எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு ஏக்கங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்குலாம் அவங்கெல்லாம் இப்போ தியேட்டரில் போய் பார்க்குறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியுது. அது பண்ணி அன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சா, இதோட மாசா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இன்னைக்கு ரீரிலீஸினுடைய ப்ளஸ். இந்த மாதிரி மாஸ் ஆர்டிஸ்டோட படங்களை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த படையப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்லை. கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து ரஜினி வந்து KS ரவிக்குமாரை கூப்பிட்டு அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. அப்ப அடிக்கடி பேசும்போது ஏதாவது ஒரு மாசான படம் சொல்லுங்களேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. KS ரவிக்குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 கதைகள் ரஜினிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த படையப்பா ரேஞ்சை தாண்டுற மாதிரி அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரஜினி சாருக்கு இருக்கு. அதனால KS ரவிக்குமார்ட்ட ஒரு தடவை இதே மாதிரி சந்திக்கும் போது, ஏன் சார் நம்ம படையப்பா வந்து ஒரு ரீமேக் பண்ணலாமா, பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கேட்குறாரு. கேட்கும்போது KS ரவிக்குமார் சொல்றாரு, பண்ணலாம் சார், அது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட், மிகப்பெரிய வெற்றி படம், தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற அவருடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறாரு. அப்போ ரஜினி சார் கேட்குறாரு, அதுல நீலாம்பரி கேரக்டர் வந்து சாகடிக்கப்படுறாங்களே, செத்துறாங்களே, எப்படி அதை வந்து 2-ஆ டேக் அப் பண்ண முடியும் அப்படின்னும் போது KS ரவிக்குமார் சொல்றார், சார் ஒண்ணுமே இல்லை சார், நீங்க என்கிட்ட பொறுப்பு கொடுங்க சார். அதாவது அந்த நீலாம்பரி கேரக்டர் மறுபடியும் வேற வடிவத்தில் அது எப்படி கொண்டு வரலாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா இறந்து போன நீலாம்பரியே வந்து உயிரோட வந்துட்டாங்கிற மாதிரி அந்த கதையை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். என்னால முடியும் அஸ் அ டைரக்டர், அஸ் அ ரைட்டர். அது அந்த படத்தினுடைய கதை ரஜினியோட கதை, அதனால நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி வந்து
பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து நீலாம்பரி கேரக்டர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் இருக்கிற பல பேர் இன்னைக்கு இறந்துட்டாங்க. சௌந்தர்யெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் வந்து அந்த படத்தில் முக்கியமாக நடித்த கேரக்டர் செந்தில்லாம் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆட்களையும் அன்னைக்கு நடித்தவங்க இன்னைக்கு மறுபடியும் போட்டு புதுசாக உள்ள ஹீரோயின், புதுசாக உள்ள மியூசிக் டைரக்டர், புதுசாக உள்ள ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் எல்லாரையும் போட்டு ஒரு புது படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போறாங்க. அதாவது பார்ட் 2 பண்ண போறாங்க. ஸோ அந்த படம் வந்து இந்த 173க்கு அடுத்த படமா இருக்கும்னு சொல்றாங்க. அது அவ்வளோ சீக்கிரமா வந்து பண்ணணும் ரஜினி ஆசைப்படுறதா சொல்றாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஜெயிலர் 2 வந்து ஷூட்டிங் முடிகிற தருணத்தில் இருக்கு. இப்போ பிப்ரவரியிலேருந்து 173 போறாரு. 173ங்கிறது ஒரு குறுகிய கால தயாரிப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துல முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா படையப்பா அந்த படம் 2க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது, KS ரவிக்குமார்ட்ட வந்து இந்த ஸ்கிரிப்டை இன்னும் மெருகேத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த படையப்பா 1 அப்போ ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். அப்போ படையப்பா 1 எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ என்ஜாய் பண்றாங்க. ஸோ எல்லா தரப்பினரும் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்றாங்களா, இந்த படத்தினுடைய கதையை வந்து இன்னமும் ரசிக்கிறாங்களா, இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளை இன்னமும் ரசிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த பல்ஸ் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் வந்து இந்த படையப்பா விட்டுருக்காங்க. அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கிறதுனால 2 பண்ண சொல்லி ரஜினி சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம்டா வரும். ஓகே சரி. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவர் வெளியிட்ட வீடியோல பேசியிருந்தாரு, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதா அவர்களை வச்சுதான் இவர் எழுதியிருக்காரு அப்படின்றதும் ஒண்ணு உருவாச்சு. அதுக்கப்புறம் அவங்க படம் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத பேசியிருந்தாரு. உண்மையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா? ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருந்துச்சா சார்? அதாவது ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க, அவங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. இப்போ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கும் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு கெத்தோடு தான் இன்றைக்கும் ரஜினி இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியும் போயஸ் கார்டனில் இருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாரும் போயஸ் கார்டனில் இருந்தாங்க. ஸோ அந்த போயஸ் கார்டனுக்கு என்ட்ரு ஆகிற ஒரு வே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோட்லேருந்து, அந்த கத்தீட்ரல் ரோட்லேருந்து போயஸ் கார்டனுக்குள்ளே போகணும். அந்த மெயின் ரோட்டில் போய் லெஃப்டில் போகணும் ரஜினிக்கு, ரைட்ல போகணும் ஜெயலலிதாக்கு. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அங்கே நிறைய போலீஸ் கெடுபிடிகள் இருந்துச்சு. அந்த ரோட்டில் நுழையிறதுக்கே நிறைய கெடுபிடிகள் இருந்துச்சு. பல நேரங்களில் அந்த ரோட்டில் சாதாரணமாக எல்லாரும் போயிட்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு கார் உள்ள நுழையும் போது ரஜினி சாரோட காரும் தடுக்கப்பட்டது சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்காண்டி. அப்போ வந்து விசாரணையில் வந்து ரஜினி சார் வந்து அங்கே கோவப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து வந்த தகவல், உண்மையான தகவல் தான். இந்த தகவல் இருக்கிறதுனால ரஜினி சாருக்கு கொஞ்சம் கோவம். சில நேரங்கள்ல என்னன்னா, அந்த அம்மையார் வராங்க அப்படின்னா அந்த ரோட்டுக்குள்ள யாரையுமே விட மாட்டாங்க. அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ரோட்டுக்குள்ள போறதுக்கு, அங்க குடியிருக்கிற வாசிகளா இருந்தா கூட. ஸோ இந்த மாதிரியான சில அசௌகரியங்கள் பல நேரங்களில் ரஜினி வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ரஜினியை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் மென்டலா வந்து டிஸ்டர்ப் பண்ணும். யாரா இருந்தாலும் என்னன்னா, நம்ம ஏன் காத்திருக்கணும், நம்ம வீடு இந்த தெருவில் இருக்கு, நான் போறதுக்கு ஏன் தடுப்பு, எதுக்காண்டி தடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அது வந்து ஒரு ஈகோ டச் பண்ற பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனால ரஜினி என்னன்னா அப்படின்னா, அந்த 96 எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அப்போ வெளிப்படையாவே வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தார். சில அரசியல் காரணங்கள்னால வெளிப்படையாவே ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தார். அந்த தடவை வந்து அந்த அம்மையார் ஆட்சியிலேருந்து வீழ்க்கப்பட்டார். அது கலைஞர் ஆட்சி வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு அது பலமான ஒரு குரலா பார்க்கப்பட்டது, ரஜினியுடைய குரல் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படையப்பா படம். ஸோ இந்த பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க ரஜினிக்கும் ஜெயலலிதாக்கும் பிரச்சனை. அதாவது உண்மையா பிரச்சனை அப்படின்னா ரஜினிக்கும் ஜெயலலிதாக்கும் தனிப்பட்ட எந்த விரோதமும் குரோதமும் கிடையாது. அரசியல் ரீதியான சில கருத்து வேறுபாடுகள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சுதந்திரமாக போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ரஜினிக்கு இருக்கும்போது அதெல்லாம் சில மனக்கசப்புகளை உண்டு பண்ணிச்சு. அது அந்த நேரத்தில் இருந்ததுனால அன்றைய காலத்தில் வந்த படம் படையப்பானும் போது, ஸோ இந்த நீலாம்பரி கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ரகடான கதாபாத்திரம், எதுக்கும் அடிமையாகாத ஒரு திமிரான ஒரு மிடுக்கான, சொல்லப்போனா ஒரு சுய கௌரவம், ஒரு திமிர்த்தனமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சது ஜெயலலிதா வச்சு தான் அப்படின்ற பேச்சுக்கள் அன்று இருந்தது உண்மைதான். ஆனா அது அப்படி கிடையாது. அது கதை. அந்த கதைக்கு வந்து அந்த கேரக்டர் தேவைப்பட்டது. அந்த கேரக்டருக்காண்டி தான் அந்த கேரக்டர் அமைக்கப்பட்டது. ரஜினியே சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நந்தினியோட கேரக்டரை இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணினேன். ஏன்னா ரஜினி எழுதின கதை.
ஸோ அதில் வந்து ஐஸ்வர்யா ராய் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது நடக்காமல் போச்சு. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும்போது பல ஹீரோயின்ஸ் வந்து சாய்ஸாக வந்தாங்க. அதில் வந்து KS ரவிக்குமார் வந்து ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப பெட்டராக இருக்காங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அவங்க நல்லா பொருந்தினதுனால அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்றத ரஜினியே சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த கதைக்கு தேவைப்பட்டது பண்ணாங்க. ஓகே சார். இப்போ ரீரிலீஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ பார்ட் 2 அப்படின்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இப்போ தயாரிப்பாளர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்குன்னே சொல்லலாம். இந்தியன் 2 வந்துச்சு, சாமி 2 எடுத்தாங்க, அதெல்லாம் பார்ட் 1 எல்லாமே நல்லா கொண்டாடப்பட்ட ஒரு படம். பார்ட் 2ன்னு வரும்போது அங்க எங்கேயோ மிஸ் ஆகி ரசிகர்களுக்கு வந்து அது பிடிக்காம போயிடுதுன்னு போது இப்போ படையப்பா ரொம்ப மிகப்பெரிய மாசா ரீரிலீஸ்லயும் புதுசா ரிலீஸ் ஆகுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்ட் 2 வந்துச்சுன்னா கதைக்களம் அதை கரெக்டாக கொண்டு போயிட முடியுமா? இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் பேஸ் பண்ணி அந்த கதையை எடுத்துட்டு வர முடியுமா? ஒரு டவுட் இருக்கணும் சார். பார்ட் 2 வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பார்த்து அதை எப்படி பார்க்குறீங்க சார் பார்ட் 2? அதாவதுமா மொத்தத்தில் என்னென்னம்மா இந்த பார்ட் 2 பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். நான் வந்து இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். பார்ட் 2ல் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்ல அருணாச்சலம் பார்ட் 2 பண்ணாங்க அப்படின்னா சொன்னாங்க. அருணாச்சலம் பார்ட் 2ல் வந்து ரஜினி நடிக்கலை. அதில் வந்து ராகவா லாரன்ஸ் நடிச்சிருந்தார். அது வந்து சரியாக கதையமைப்பு இல்லாமல் அது வந்து ஏனோதானோன்னு எடுத்ததுனால தான் அது தோல்வியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பார்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் 1 வந்தது வந்து 28 வருஷங்கள் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து சங்கர் வந்து என்ன பேசியிருந்தார் அந்த படத்தில் அப்படின்னா லஞ்சம் ஊழலை பற்றி பேசியிருந்தார். அன்றைய நிலைமையில் அது ஒரு அழுத்தமான கதையாக இருந்துச்சு. உண்மையாக வந்து சங்கரோட படத்திலேயே ஒரு பெஸ்ட் படம்னா இந்தியனை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கதையில் வந்து கமலஹாசன் நடிக்கும் போது கமலஹாசன் யங் கெட்டப்லேயே நடிச்சிருப்பாரு, ஓல்டு கெட்டப்லேயே நடிச்சிருப்பாரு. கமலஹாசனே அன்னைக்கு எங்கே இருந்தார், 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், எங்கே இருந்தார், அந்த யங் கெட்டப்பில் வந்து சாமிங்காக சூட் ஆனார். இதே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தாத்தா அப்படின்னும் போது ஒரு யங்கான ஆள் அன்னைக்கு கமலஹாசன் அந்த வயதான தாத்தா கெட்டப் போடும்போது அப்படி பண்ணுறது அப்படி சொருகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு பவர்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வயதான கெட்டப்பில் ஒரு யங் மேன் பண்ணுறான், கெட்டப் தான் வயதான கெட்டப்பு. அப்படி இருக்கும்போது அந்த பவர் வந்து அது கொடுக்க முடிஞ்சிச்சு கமலஹாசனால். இன்னைக்கு வந்து சங்கர் வந்து இந்தியன் 2 பண்ணும்போது அதே வந்து லஞ்ச ஒழிப்பு கதையை கொண்டு வந்து அதே வந்து ட்ரெண்டை கொண்டு வந்து மறுபடியும் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். அதுதான் சங்கர் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதில் கமலஹாசன் நடிச்சிருந்தாலும் அது மிகப்பெரிய தோல்வி படமானதுக்கு, டிசாஸ்டர் ஆனதுக்கு, ட்ரால் ஆனதுக்கு காரணம் என்னன்னா அதே சேம் வந்து லஞ்ச ஒழிப்பு கருவை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். 30 வருஷத்தில் இன்னைக்கு ரொம்ப மாறிடுச்சுமா. இன்னைக்கு உலகமே வந்து வேற வடிவத்துக்கு போயிடுச்சு. அதாவது ஒரு லஞ்சம் வாங்குறான் அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தனை கொலை செய்யறதுங்கிறது ஏற்றுக்கொள்ற மாதிரி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க மக்கள், இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவன் நம்ம கொல்ல முடியுமா? அப்படி கொண்டா எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, சர்வசாதாரணமாயிருச்சு நீங்க சொன்ன மாதிரி. இருக்கும்போது அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டோட அது அந்த கதை வந்து பொருந்தலை. அந்த கதையில வந்து கமலஹாசன் நடிச்சிருந்தார், இந்தியன் தாத்தாவா நடிச்சிருந்தாரு. கமலஹாசனே கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது அதில் அவருடைய கேரக்டருமே இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அமச்சூரா சில விஷயங்கள், அதாவது இந்தியன் தாத்தா வராரு கதற விட போறாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கதையோட பொருந்தாமல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணம். ஸோ ஒரு நல்ல படம் அதை வந்து சரியாக வந்து நீங்கள் மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஒரு ரீரிலீஸ்லேயே இவ்வளோ பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு தானே அந்த ரீரிலீஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த 25 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னும் போது 100% அதில் கவனம் செலுத்தி எங்கேயுமே மிஸ் ஆயிடக்கூடாது, எங்கேயுமே தப்பாயிடக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் எல்லா விதமான ஓட்டைகளையும் அடைச்சி நீங்கள் அந்த படத்தை பண்ணீங்கன்னா அது வெற்றி படமாக இருக்கும். ஓகே சார். ஸோ படையப்பா 2க்கு நம்ம எதிர்பார்க்கணும், அப்டேட்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்றதும். இப்போ சமீப காலமாக இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்குன்னா ஓடிடி பிரச்சனை ஒன்று வந்திருக்கு சார். தியேட்டரில் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா 8 வாரத்துக்கு அப்புறமா தான் வரணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஓடிடிக்கான ஒரு இது வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதனால இது கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து சாத்தியம் ஆகுமா அப்படின்றது இருக்குல்ல சார், அதை பற்றி ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத விட ஒரு
காலத்தில் வந்து சினிமா மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு. டிவி வந்தப்போ என்ன சொன்னாங்க, எல்லா படத்தையும் டிவிலே போட்டுறாங்க, எங்கே சினிமா ஓட போகுதுன்னாங்க. சினிமா ஓடாமையாக இருந்துச்சு, தேட்டர் கூட்டம் வராமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே டிவி வந்து சேட்டலைட் வடிவத்தில் ஒரு புது டெக்னாலஜி டெவலப் ஆகி அது வந்துச்சு. சேட்டலைட்டில் எல்லா படத்தையும் போடுவாங்க, புது படத்தெல்லாம் ஒரு 4 வாரத்தில் சேட்டலைட் போட்டுறாங்க, அது எப்படிங்க ஓடும் அப்படின்லாம் அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி சேட்டலைட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேட்டலைட்னுடைய வேல்யூ, அதனுடைய ஃபோர்ஸ், மார்க்கெட் எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி தளங்கள் வந்துருச்சு. இது ஒரு புது வந்து ஒரு எப்படி சொல்றது, டெக்னிக்கலாக புதுசாக வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து காலத்தோட மாறி தான் ஆகணும். அப்போ ஓடிடி வந்தப்போ என்ன சொன்னாங்க, எல்லா படத்தையும் நேரடியாகவே தயாரித்து ஓடிடி கொடுத்துடலான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இனி எங்கே தேட்டருக்கு கூட்டம் வரப்போறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் வந்துகிட்டு இருக்கே. இப்போ நம்ம படையப்பா ரீலீஸ் பற்றி பேசணும், ரீலீஸ்க்கே கூட்டம் வருது, ரீலீஸ்க்கே தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் நல்லா வருது. அப்படி இருக்கும்போது இது அந்த அதாவது இதெல்லாம் பரிமாண மாற்றங்கள். நம்ம சயின்டிஃபிக்காக வர சேஞ்சஸை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் சினிமாவை அழிச்சிட முடியுமா அப்படின்னா அழிச்சிட முடியாது. இங்கே இந்த இப்போதைக்கு 4 வாரங்கள் கழித்து தான் அந்த ஓடிடியில் போடணும் அப்படின்னு சட்டங்கள் இருக்குது. சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து 8 வாரம் கழித்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய அபிப்பிராயங்களை சொல்லியிருக்காரு. சரிதான், அது வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, தியேட்டரில் ஓடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கப்புறம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் தியேட்டர் கலெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு தியேட்டர் ஓனராக சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் தான், நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது 4 நாள் 5 நாளில் போயிடுது. அன்றைக்கி 100 நாள் ஓடிச்சு, அன்னைக்கு வந்து வெள்ளி விழா கண்டுச்சு, 350 நாள் ஓடிச்சு. இன்னைக்கு எந்த படமாவது இப்படி ஓடுதா? இன்னைக்கு வந்து அது பெரிய டாப் ஸ்டார்ஸ் படமாக இருந்தால் கூட என்னென்னா, அந்த முதல் 4 நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கலெக்ஷன் தான் பெஸ்ட் கலெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வர வீக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அடுத்த செகண்ட் வீக்கில் டோட்டலாக ட்ராப் ஆகுது. தேர்ட் வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படமே எடுத்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பெரிய நடிகர்களோட படங்களே அப்படிதான். ஆமா, எடுத்துறாங்கல்ல. இதான் நம்ம மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் என்னம்மா 4 வீக்ஸ் ஒரு படம் ஓடுதுமா, அந்த 4 வீக்ஸ்க்குள்ள அந்த படத்தை வந்து தியேட்டரை விட்டு எடுத்துடுறாங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு 1350 ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா, அந்த 1350 ஸ்கிரீன்ஸ்ல ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா 1000 ஸ்கிரீன்ஸ்க்கு நெருக்கத்துல வந்து அந்த படத்தை போட்டுறாங்க. எல்லா பக்கமும் போட்டுறாங்க, முதல் நாளே போட்டுறாங்க. சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் கூட முதல் நாளே ரிலீஸ் பண்றாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு படம் வந்து சென்னையில் வருதுன்னா ஒரு 4 தேட்டரில் வரும், மதுரையில் ஒரு 2 தேட்டரில் வரும், கோயம்புத்தூரில் ஒரு 2 தேட்டரில் வரும். அப்படியே மெயின் சென்டர்ஸ் நான் சொல்கிறது திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல வரும், அது சேலத்தில் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூரில் வரும். ஸோ இந்த மெயின் சென்டர்ஸில் மட்டும்தான் படமே ரிலீஸ் ஆகும். ஒரு 27 இல்லைன்னா 30 50 60 பிரிண்ட்ஸ் தான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஷிஃப்டிங் பேசிஸில் போடுவாங்க அந்த பிரிண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கே அந்த மெயின் சென்டர்ஸ் நான் சொல்கிறது சென்னைனா சென்னை, செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, இந்த மாதிரி இடங்க, பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி, இதெல்லாம் ரிலீஸே ஆகும். ஸோ இது வந்து ஒரு 4 வாரம் 5 வாரம் 1 வாரம் 6 வாரம் 10 வாரம்னு ஓடும்போது இது வந்து அந்த கலெக்ஷன் குறையும் போது அதை அந்த பிரிண்ட் எடுத்து குட்டி குட்டி கிராமங்களில் போடுவாங்க. இப்போ பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற கடலூர் போடுவாங்க, பன்ருட்டி போடுவாங்க. நான் சொல்கிறது இப்படி தான். அவர் என்எஸ் ஏரியானா பன்ருட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினத்துக்கு வருவாங்க, அப்புறம் நாகூருக்கு வருவாங்க, அப்புறம் சின்ன சின்ன கிராமம் காரைக்காலுக்கு வருவாங்க, இப்படி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. இப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், புரியுதா உங்களுக்கு, நிறைய டைம் வேணும். அப்பதான் வந்து அந்த எல்லா தேட்டரும் வந்து கவர் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லா தேட்டர்லயுமே தேட்டர்ல படம் போட்டுறாங்க. அன்னைக்கு 100 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு, 300 நாள் ஓடிச்சு, இன்னைக்கு ஓடலையே. இன்னைக்கு வந்து 4 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு 4 வாரம் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. அப்படின்னும் போது அதாவது இந்த கருத்து எப்படின்னாமா, இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இது ஓடிடி மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய லாபம் வருது. அதாவது தயாரிப்பாளராக ஆஸ் அ ப்ரொடியூசராக அந்த ஓடிடியில் வர அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக வருது. அது வந்து 4 வாரத்தில் நாங்கள் போட்டால் தான் வாங்குவோம்னு அவங்க டிமாண்ட்ஸ் போட்டு தான் வாங்குறாங்க ஓடிடி சேனல்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 8 வாரம் கழிச்சு தான் கொடுக்கோம் அப்படின்னா அது ரெசல்யூஷனாக பாஸ் ஆகணும். அது ஒரு தீர்மானமாக முடிவாகி வந்துச்சுன்னா அப்போ வந்து அது நம்ம வந்து இந்த தீர்மானம் இப்படி இருக்குங்க, நாங்கள் அதுக்கு குறைஞ்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து சொல்கிறது ஒரு ஆங்கிளில் கரெக்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தீர்மானமாக கொண்டு வாங்க. அப்போ தீர்மானமாக கொண்டு வந்தால் 8 வாரம் கழித்து போட்டால் தான் வந்து இது வந்து ஓடிடியில் வரும்னா அது வரைக்கும் தியேட்டரில் பார்ப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கருத்துமே சரியான கருத்து தான். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா என்னை கேட்டால் நல்ல படம் எடுக்கிறது தான்.
நல்ல படம் நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். அந்த வெற்றி படம் எடுக்கணும், லாபத்தை கொடுக்கக்கூடிய படம் எடுக்கணும், மக்களுக்கு பிடிச்ச படம் எடுக்கணும். அது எந்த வகையில வேணா இருக்கலாம். அது என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்கலாம், கருத்து சொல்ற படமா இருக்கலாம், அரசியல் படமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா நல்ல படம் எடுக்கணும். நல்ல படங்களே நம்ம இன்னைக்கு எடுக்க தவறுறோங்கிறது தான் உண்மை. நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம், அந்த கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ வந்துச்சு. அந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? நம்புவீங்களா? கோடிகளில் எடுக்கப்பட்ட படம். எனக்கு தெரிஞ்சு 15 கோடி ரூபா கிட்ட செலவழிச்சு எடுக்கப்பட்ட படம். தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷனே 30 லட்சம் தான், வெறும் 30 லட்சம். இது எங்க போய் முடியும்? இது எப்படி வந்து சினிமா நல்லா இருக்கும்? ஸோ நல்ல படம் கொடுக்கணுமா? நீங்க வந்து நல்ல படம், கதையம்சம் உள்ள படங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடும். பலர் சொல்றாங்க பிரம்மாண்டங்கள் இருந்தால் தான் ஓடும், பேன் இண்டியா படங்கள் இருந்தால் தான் ஓடும். அதெல்லாம் கிடையாதுமா. கதை நல்லா இருந்தால் ஓடுமா, அதான் உண்மை. அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் அது வசூலில் பண்ண சாதனைகளை விட சின்ன சின்ன படங்கள், நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்க்கிங் சொல்லலாம், லப்பர் பந்து சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம், குடும்பஸ்தன் சொல்லலாம், கட்டாக்குச்சி சொல்லலாம், வாழை சொல்லலாம், பைசன் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, லவ் டுடே சொல்லலாம், டியூட் சொல்லலாம், அதே மாதிரி வந்து டிராகன் சொல்லலாம், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் சொல்லலாம். சின்ன சின்ன படம் தானே இதெல்லாம். இந்த படம்லாம் ஓடி இருக்கா இல்லையா? இந்த படம்லாம் வசூல் அள்ளி இருக்கா இல்லையா? இந்த படம்லாம் லாபம் கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு. அதாவது வந்து இனி அப்படி எடுத்தால் தான் வரும், டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணி பெரிய கேமரா அது இது கிரெயின் என்னென்னமோ சொன்னால் தான் ஓடும், ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருந்தால் தான் ஓடும். அப்படி கிடையாது. உங்களுக்கு படங்கள் வந்து எப்படின்னா ஹியூமன் ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகணும். உங்களுக்கு ஆமா ஃபீல் குட் மூவி. உங்க படம் பார்க்குற உங்களுக்கு ஏதோ ஒன்று அதில் வந்து கிடைக்கணும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம், அது ஒரு மசாலாவாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கணும், அந்த ஃபீலோட கனெக்ட் ஆகணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அது நீங்க பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஃபேமிலி டிராமா படம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி படங்களை நம்ம கொடுக்க தவறுறோம். அதை வந்து சரிப்படுத்தாம இதை சரிப்படுத்தவே முடியாது. சினிமா குறித்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விளக்கமா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு சினிமால அப்படின்றது. மிக்க நன்றி சார். நன்றி.